உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். தேவையான அளவிற்கு வருமானம் கிடைக்கும். பற்றாக்குறை இருக்காது. ஆயினும் சேமிப்பிற்கும் சாத்தியக்கூறு இல்லை. ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியாக செல்வதையும் தவிர்ப்பது நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும். சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நன்மை செய்யும். திருமண முயற்சிகளில் சிறு தடங்களும் குழப்பமும் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் நிச்சயமாகும். கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் குறையும். உத்தியோகம். மேலதிகாரிகளின் கண்டிப்பு அன்றாட பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். நியாயமாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணமில்லாமல் தள்ளி போடப்படும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் விருச்சிக ராசினருக்கு ஏமாற்றமே மிஞ்சும். கிடைத்தாலும் மனதிற்கு நிறைவை தராது. எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரையும் மேலதிகாரிகளையும் திருப்தி செய்ய இயலாது. தொழில் வியாபாரம். சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். நிதி நிறுவனங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். வெளிமாநில தொழிலாளர்களினால் புதிய பிரச்சனைகள் உருவாகும். கூட்டாளிகளினாலும் மன நிம்மதி பாதிக்கப்படும். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை அதிகரிக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படும். அதனால் நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க நேரிடும். கலைத்துறையினர். வாய்ப்பும் வருமானமும் குறையும். மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். அரசாங்க உதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பில்லை என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் நீடிக்கிறது. மிகவும் விழிப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன கிரகநிலைகள். மாணவ மாணவியர். கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே சுபபலம் பெற்று திகழ்கிறார்கள். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களும் ஒத்துழைப்பும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் அனுகூலமாக இல்லை. வயலில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. சந்தையில் உங்கள் விளை பொருள்களுக்கு நல்ல விலை கிடைப்பது சற்று கடினம்தான். சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும். குரு சுக்கிரன் ஆதரவாக சஞ்சரிப்பதால் தக்க தருணங்களில் பண உதவி கிடைக்கும். பெண்மணிகள். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை இல்லாத பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சனியினால் ஏற்படும் தோஷத்தை போக்கும். சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 18 காலை முதல் 20 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.